இணைப்பில் இணைந்திருக்கிறார் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்கள். அவரிடம் கேட்கலாம். திரு நரேஷ் குப்தா, இப்ப நீங்க சொல்லுங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை சொல்லியிருக்காங்க. இது திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறதா? இது மட்டும் இல்லாம தேர்தலை மேலும் நேர்மையா வெளிப்படையா நடத்துறதுக்கு என்னென்ன முறைகளை கையாளலாம்னு உங்களுடைய யோசனைகளை சொல்லுங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபோர்ஸ்ல வந்திருக்கு, அனௌன்ஸ் பண்ண உடனே. அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு முதல்ல எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் தனி அப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் அந்த செலவு எல்லாம் சைட் பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டேட் எலக்ட்ரல் மெஷினரி, அதாவது மாநிலம் தேர்தல் ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் எல்லா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே ஃபேரா ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ போட்டோ ரோல்ஸ் இருக்குது, போட்டோ அதாவது வாக்குல பட்டியல போட்டோ போட்டிருக்கு. இன்னொன் போட்டோ ஐடி கார்ட்ஸ், ஸ்லிப்ஸ், பூத் ஸ்லிப்ஸ் எல்லாமே. அப்புறம் அந்த மாநில தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி நிறைய ஐடி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஐடி மூலமா எல்லா எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எம்எஸ் வரும், அப்புறம் வோட்டர்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வாக்காளர் பட்டியல் எக்ஸ்ட்ரா நேம்ஸ் பொறுத்தவரையில அதுவும் வெரிஃபிகேஷன் நடந்துருக்கு. அதுல சர்ப்ளஸ் நேம்ஸ் டிலீட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது ஃபேர் எலெக்ஷன் தான் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். திரு நரேஷ் குப்தா, இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துட்டு, இந்த தேர்தல் நடத்தை விதிகள் படி அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியிருக்கு, பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு என்ன மாதிரி விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியிருக்கு, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் இன் பவருக்கு மெயின் அப்ளை ஆயிருது. புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே, ப்ராமிசஸ், புது ஸ்கீம்ஸ் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. புது போஸ்ட் சாங்ஷன் பண்ணக்கூடாது. அப்பாயின்ட்மெண்ட்ஸ், தேர்தல் சம்பந்தப்பட்ட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது அது பண்ண ஒரு இன்ஃபுளுன்ஸ் மாதிரி நினைப்பாங்க. ஸோ அப்படி எல்லாம் ஒரு ஏற்கனவே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதற்கு தடை இல்லை. இன்னும் சப்போசிங் ஒரு பில்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னா அது இனாகரேஷன் பண்ணணும்னா கவர்மெண்ட், மினிஸ்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரிஸ், ரூலிங் பார்ட்டி பீப்புள் யாருமே ஓபன் பண்ணக்கூடாது. ஆபீசர் லெவல்ல ஆபீசர்ஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பொதுவா ஜெனரல் இது இருக்குது, ரூல்ஸ், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொசஷன்ஸ், மீட்டிங் சம்பந்தப்பட்டு மற்ற நிறைய ஐட்டம்ஸ் பத்தி இது கட்டுப்பாடு இருக்கும். ஒரு கான்வாய் பத்தி இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். காஸ்ட், ரிலிஜன் பேசிஸ்ல அப்பீல் பண்ணக்கூடாது, ஓட்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் இன்னைக்கு டேட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். சரி, இப்போ வாக்குச்சாவடிகள் 64 வாக்குச்சாவடிகள்ல யாருக்கு வாக்குப்பதிவு செஞ்சோன்றதை பாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 64 தொகுதிகள், எந்த அடிப்படையில இந்த 64 தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது சென்சிட்டிவ், பொதுவா ஒவ்வொரு எலெக்ஷன்ல சென்சிட்டிவ் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. லைக் வீடியோ, இந்த வீடியோ ரெக்கார்டிங், போலுக்கு போல் ப்ராசஸ் ரெக்கார்ட் ஆயிடும் வீடியோ மூலமா. அது ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்க்கலாம். பிஓஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப், டிஓஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். அதுல யாராவது ஒரு தவறான முறையில அங்கே வந்துட்டு ஓட்டு போட்டா, சீக்ரெசி வயலேட் பண்ணா, ஏதாவது இன்டிமிடேஷன் சான்சஸ் இருந்தா அதெல்லாம் செக் பண்ணதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏதாவது
irregularity நடக்கும்போது இமீடியட்டா ஒரு ஆபீசர்ஸ் டிப்யூட் பண்ணி ஃபிளைங் ஸ்குவாட் அது நிறுத்தலாம். ஸோ அதனால ஐடென்டிஃபிகேஷன்ல இந்த ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஏதாவது irregularity நடந்திருந்தா அல்லது காஸ்ட் இஷ்யூஸ் அதிகமா இருக்கும்போது வயலன்ஸ்க்கு சான்ஸ் இருந்தா இன்டிமிடேஷனுக்கு சான்ஸ் இருந்தா அந்த பேசிஸ்ல பொதுவாக ஐடென்டிஃபை பண்றாங்க.